ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10, 11, 12 கூடிய இன்னைக்குரிய ஸ்டடி பிளான் தான். ஸோ ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 11th and 12th பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் படித்த எல்லா கொஷின்ஸையும் திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு. ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு விஷயம் தான், 11th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு விஷயம் தான், 10th ஸ்டாண்டர்டுக்கு டெஸ்ட் இருக்குது. ஸோ 11 and 12க்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ இன்னைக்கு மறக்காமல் உங்களுடைய போர்ஷன்ஸை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் சொன்ன ஷார்ட் ஆன்சர்ஸ், டீட்டெயில்ஸ், ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொன்ன கொஷின்ஸு, நெக்ஸ்ட் வந்து ஒன் வேர்ட்ஸ், சம்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ஒரு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒரு 1 hour தான் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அப்படின்றதுனால மேக்ஸிமம் 1 hourக்குள்ளே நீங்கள் 2 பேருமே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ரிவைஸ் பண்ணிடுங்க. அடுத்து 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் வந்து ரெடி பண்ணியிருக்கு. 25 மார்க்குக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு அதை வீடியோவில் காட்டுறோம். ஸோ அந்த கொஸ்டினை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் தெரியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பாருங்கள் 10th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ கொஷின்ஸ் ஈஸியாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் தெரில அப்படின்னா திரும்ப எடுத்து ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக புக்கின் கொஷின்ஸும் நமக்கு வரும். ஸோ நம்ம வந்து புக் பேக் தான் ஆல்ரெடி இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனால் புக்கின் கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அப்பப்போ சொல்லியிருக்கேன். டயக்ராம் கொஷின்ஸ் எது இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. நல்ல மார்க் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக படிங்க. உங்களால் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். தேங்க்யூ.